ரெட் பீன்ஸில் ஒரு டேஸ்ட்டாக ஒரு சுண்டல் எப்படி செய்யலாம் ஈஸியாக அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ரெட் பீன்ஸை ஒரு பாத்திரத்தில் ப்ரெஷர் பேனில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அளவாக தண்ணி ஊற்றி ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு அது பொரிஞ்ச உடனே கொஞ்சம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போடுங்க. பச்சை மிளகாய் வேண்டாம். பூண்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், குழம்பு மல்லித்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு அதையும் லேசாக கிண்டி விட்டுக்கோங்க. அது லேசாக ரோஸ்ட் ஆகி வந்த உடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த ரெட் பீன்ஸை இதில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம இப்போ ஈவினிங் டிஃபனுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா மல்லிப்பொடியை நீங்கள் விட்டுட்டு மிளகாப்பொடி மட்டும் போட்டுக்கலாம். மதியானம் லஞ்சோட சைட் டிஷ்ஷாக வச்சுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த வேக வச்ச பீன்ஸை அந்த தண்ணியோடையே அதில் போட்டுருங்க. அந்த தண்ணி கொஞ்சம் வத்துற வரைக்கும் விட்டுருங்க. ஓரளவு வற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டு கொஞ்சம் மல்லித்தலையும் தூவி இறக்கிட்டிங்க அப்படின்னாக்கா இது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஈவினிங் டிஃபனுக்கு கொடுக்குறதா இருந்தால் மல்லித்தூள் போடாமல் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டிஃபனுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இது மாதிரி எல்லா பயிர்லேயுமே நீங்கள் சுண்டல் செஞ்சு அதை ஈவினிங் டிஃபனாவோ இல்லை மத்தியானம் லஞ்சோடையோ கொடுத்தீங்க அப்படின்னாக்கா குழந்தைங்களுக்கு தேவையான சத்தெல்லாம் கிடைக்கும். அதனால் நீங்கள் இது செய்து பாருங்கள். சாம்பார் சாதம் இல்லாட்டி வெரைட்டி ரைஸ் கூட எல்லாம் இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும்.